தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கற்றது கையளவு கல்லானது உலகளவு என்பதை உணர்த்தும் வகையில் கடலூரை சேர்ந்த 72 வயது முதியவர் ஒருவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு கல்வி மீது கொண்ட ஆர்வத்தால் அரசு கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மாணவராக சேர்ந்து படித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியை சேர்ந்த 72 வயதான செல்வமணி நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் 37 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கல்வியின் மீது ஆர்வம் கொண்ட அவர் சீர்காழி அருகே உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பில் 2ஆம் ஆண்டு மாணவராக சேர்ந்துள்ளார். மாணவர்கள் கல்வியை அலட்சியம் செய்கிற சூழலில் ஓய்வு பெற்ற பின்னரும் கல்வி கற்க வேண்டும் என்கிற அவருடைய ஆர்வம் கல்விக்கு வயது தடையில்லை என்பதை நிரூபிக்கிறது என்கின்றனர் அப்பகுதியினர். என் கல்லூரியில் ஒரு 72 வயது நிரம்பிய ஒரு முதியவர் வந்தார். அவர் ஒரு மாணவர். எங்கள்கிட்ட அட்மிஷன் கேட்கும்போது உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். நெய்வேலியிலேருந்து இங்கே வரணும், டெய்லி ட்ராவல் பண்ணணும், உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம். கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நான் 2-3 காலேஜ் அப்ரோச் பண்ணியிருந்தேன் சார், அவங்களாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் அட்மிஷன் தந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா படிப்பேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்டேன், நான் இந்த வயசில் படித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். இல்லை சார், படிப்பு மேலே எனக்கு ஒரு தீர காதல் இருக்குது, அது படிக்கணும். நான் ஐடிஐ படிச்சுட்டு தான் நான் என்எல்சிக்கு போனேன். அங்கே என்கிட்ட டிப்ளமோ டிகிரி இல்லாத நிறைய நான் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் அதுக்கப்புறமா பிகாம் பண்ணியிருக்கேன், எம்பிஏ பண்ணியிருக்கேன், எம்காம் பண்ணியிருக்கேன். அடுத்து டிப்ளமோ படிக்கணுங்கிற ஒரு ஆசை, எலக்ட்ரிக்கல் மேலே எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அதை நிறைய கற்றுக்கணுன்னு ஆசை இருந்துச்சு, அதுக்காக தான் சார் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்களுக்கு சேர்க்கும்போது கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா மற்ற மாணவர்கள் கூட இவங்களுக்கும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 30-40 வயசு வித்தியாசம் இருக்கும். இவங்களால அது அடாப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சூப்பராக வந்துகிட்டு இருக்காங்க. டெய்லி 9:30 கிளாஸ்க்கு வந்துடுவாங்க. இதுவரையிலையும் ஒரு நாள் கூட லீவ் போடுறது கிடையாது. ஒழுக்கமான முறையில் வந்துட்டு இருக்காங்க. மற்ற மாணவர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதே தான் பயன்படுத்துகிறாங்க. மற்ற மாணவர்கள் எந்த டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. லைனில் வரணும்னா லைனில் வர்றாங்க. லேபுக்கு போகும்போது அங்கே மற்ற மாணவர்களோடு தான் உட்காந்துருக்காங்க. அவங்க ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணவே இல்லை. மற்ற மாணவர்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. சார் 72 வயது மிக்க ஒருத்தர் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் சார் என்னை பார்த்தாங்க. நான் அப்புறம் எல்லாம் விசாரித்தேன். இது மாதிரி நான் என்எல்சியில் ஒர்க் பண்ண மேடம், அங்கே ரிட்டையர் ஆகிட்டேன், 2 பொண்ணுங்க எல்லாமே அவர் சொன்னார், ஃபேமிலி சிச்சுவேஷன்லாம் சொன்னார். ஸோ அவர் வீட்டில் அவங்க ஒய்ஃப்க்கும் கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க தான், அவங்கள பார்த்துக்கிட்டு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நான் வருவேன் மேடம் காலேஜுக்கு அப்படின்னு. இது வரைக்கும் ஒரு நாள் கூட சார் லீவ் போட்டதே இல்லை. அதே மாதிரி 9:30னா கரெக்டாக 9:30க்கு கிளாஸ்க்கு வந்துடுவாங்க. 5 மணிக்கு தான் கரெக்டாக இங்கே காலேஜை விட்டு வெளில போவாங்க. எல்லாமே ரொம்ப சின்சியராக அப்சர்வேஷன் ஆகட்டும், ரெக்கார்டு எழுதுறதாகட்டும் எல்லாமே கரெக்டாக எழுதி இது வரைக்கும் சைன் வாங்கிட்டார். இந்த பாலிடெக்னிக்கில் நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னுடைய சக தோழர்கள்லாம் நல்லபடியாக என்னை கவனிச்சிக்கிறாங்க. அவங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸு மாதிரி தான் என்கிட்ட பழகுறாங்க. என்னை எப்பொழுதுமே தாத்தா தாத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. அடுத்தபடியாக என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாம் எனக்கு நல்லா ஒத்துழைப்பு தராங்க. நான் எந்த சந்தேகம் கேட்டாலும் எனக்கு நிவர்த்தி பண்ணுறாங்க. என் கிளாஸில் இவங்க இந்த அண்ணன் படிக்கிறாங்க. இவங்க எந்த டவுட் இருந்தாலும் கேட்டு சொல்லுவாங்க. எப்பயுமே லீவு போடாமல் காலேஜுக்கு நல்லா வருவாங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த அண்ணன் கிட்ட தான் கேட்போம். எங்ககிட்ட ஒரு நண்பராக நல்ல இதுவாக ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. மற்றவங்களாம் தாத்தா சார் சார்னு கூப்பிட்டாலும் நாங்கள் பசங்க எல்லாருமே தாத்தா தான் கூப்பிடுவோம். எங்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பழகுவார். மற்ற அவர்கிட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதேமாதிரி இந்த வயசில் அவர் படிக்கிறது எங்களுக்கு யங்ஸ்டருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அப்புறம் அவர் ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கிறதுனால எங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எந்த டவுட்டாக இருந்தாலும் அவர்கிட்ட நாங்கள் கேட்டு